என் பேர் வந்து கார்மல் கிறிஸ்டபர். நான் வந்து எம்ஜிஆர்னு பேர் சொல்ல தப்பு தான். அது தலைவர் தெய்வம், அவருடைய ரசிகர் நான். நான் ஆரம்பத்தில் வந்து எங்கள் அப்பா காலத்தில் வந்து நான் சின்ன குழந்தைலேருந்து தலைவர் தான், எம்ஜிஆர் தான் ரசிகர். நான் இந்த ஏரியாவில் எல்லாம் தெரியும். நான் எம்ஜிஆர் தலைவர் பேர் போட்டு ஃப்ரீயாக ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை மற்ற இதுக்கெல்லாம் செஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து எனக்கு வந்து கடவுள் தெய்வம் மாதிரி. அவர் தான் முதல் தெய்வம். கண்ணால் பார்த்தேன், நேரடியாக பார்த்த தெய்வம்னா நம்ம இயேசுநாதரெல்லாம் நம்ம பார்க்கல, எதுவும் செய்யலை, ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய கொள்கை, அவருடைய இது நான் செஞ்சுன்னு வரேன். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. படங்கள் தலைவர் படம் எங்கே போட்டாலும் சரிதான், அது விடாமல் பார்க்குறோம். சிவாஜி படம் எவ்வளோ படம்லாம் வந்திருக்கு. அதாவது எங்கள் தாத்தா வந்து சிவாஜியுடைய இதில் இருந்தாங்க. அவங்கள எட்டுமா டிக்கெட் எதுவுமே சாந்தி தேட்டர்னு நான் போக மாட்டேன். தலைவர் படம்னு போட்டாங்க, நான் மட்டும்தான் போவேன். இது உலக சுற்றுவாளிபர்னு ஒரு படம் ஒன்று போஸ்டர் இல்லாமல் நடந்தது. அப்போது வந்து காலையில் 5 மணிக்கெல்லாம் போய் உக்காந்தேன் தேவ் பேட்ரிக்ஸில். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, எனக்கு போஸ்டரே கிடையாது. அப்போது வந்து நான் போய்ட்டு 4 மணிக்கெலாம் போய் உக்காந்து லைனில் நின்று அந்த படத்தை பார்த்துட்டு வந்தோம். நான் தலைவர்னால் எனக்கு பக்கா உயிர். அந்த காலத்தில் என்ன மாதிரி இன்னும் வயசானவங்களோட நீங்கள் பேட்டி கேட்டு பாருங்கள். தலைவர் ரசிகர் இன்னைய வரலும் இருக்கிறாங்க, மாறவே இல்லை என்ன. ஆனால் தலைவர் ரசிகர்கள் இல்லாமல் சும்மா காசுக்குன்னு இது பண்ணுறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தலைவர் ரசிகர்கள் ரொம்ப பேர் கிராம சைட்லாம் போய்ட்டு தலைவர் இன்னி கூட இறந்துட்டான்னு சொல்லி பாருங்க. வயசானவங்களாம் பயங்கரமாக திட்டுவாங்க. நான் ஒரு வாட்டி நான் காரம் ஓட்டினேன், ஆட்டோ ஓட்டுவேன், எல்லாம் பண்ணேன். காரு போகும்போது ஒரு இடத்துல போகும்போது ஒரு வயசான பாட்டி படுத்துக்கிறாங்க. அப்போ வந்து ஒருத்தர், என்னப்பா எம்ஜிஆர் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் இறந்துட்டாருன்னு சொல்ல, அப்படி பேசும்போது நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி இறந்துட்டாருன்னும் போது, கண்ணு தெரியாத பாட்டியை யாரா அவன், செருப்பு கட்டி அடிப்பேன் ஓடுறா அப்படின்னு பேசுனாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து தமிழ் மக்களை எல்லாரும் நேசித்தவர். ஏன் ஒன்றும் கிடையாதுச்சுக்கா. இப்போ டிஎம் இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், எல்லாம் தான் கட்சி தான் வேறாக இருக்கும். ஆனால் அவரை நேசிக்காத மனுஷன் யாரும் கிடையாது. இப்போத்துக்கிற குழந்தைங்கள கேட்டால் கூட நினச்சிக்கா எம்ஜிஆர்னா யாருன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வேறு யாரை பற்றி சொல்கிறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து அனாவசியமாக யார் இதுவும் புண்படுத்துகிற அளவுக்கு சொல்ல வரல. என் வண்டியில் ஏறினா டம்த்து குழந்தை இருக்கும், அதுங்கெல்லாம் தெரிய போகுது. இப்போ வந்து ஒரு 15 வயசு 20 வயசு பசங்களாம் தெரியும். 2 வயசு 3 வயசு குழந்தைங்க, 1.5 வயசு குழந்தை கூட எம்ஜிஆர் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஃபேமஸ் ஆகிறார். அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. தலைவரை பார்த்துட்டேன்ல, கடவுளை பார்த்தா மாதிரி இருந்தது. தலைவர் பார்த்த மாதிரி இல்லை, ஒரு தெய்வத்தை பார்த்தா மாதிரி இருந்தது. அந்த தெய்வத்துடைய இதில் தான் நான் வந்து இன்னி வரலாம். நான் சவாரிலாம் கூப்பிடுவாங்க கொள்வாங்க. சில நேரத்தில் சில பேர் வந்து காசு கம்மியாகுதுன்னுவாங்க, கோவப்பட மாட்டேன். சரி ரைட் வாங்கிக்கோ, கொடுமா, இல்லையா பரவாயில்லம்மா கொடுமா. ஐயோ எம்ஜிஆர் என் பேரே இப்போ வந்து எனக்கு எம்ஜிஆர்னு தான் பேர். நீங்கள் மடிப்பாக்கத்தை சுற்றி எல்லார்கிட்டும் கேளுங்க, எம்ஜிஆர்னா யாருன்னு கேளுங்க, ஆட்டோக்காரருன்னுவாங்க. அவர் என்ன இதுன்னு என்னுடைய இதை பற்றி கேட்டு பாருங்கள். எம்ஜிஆர் தலைவர் படம் போட்டதுனால வந்து இதுவும் இல்லை, தலைவருக்கோசரம் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு, இந்த மழை வந்தாலும் செய்கிறது, இல்லை ஏழைங்களுக்கு எதனா செய்யணும் செய்வேன். ஏன்னா அடிபட்டு வந்தாலும் இல்லை யாருன்னா காசை போட்டு போனாங்க. அங்கே ஒரு இடத்துல பாத்திரக்கல்ல எடுத்துன்னு போய் கொடுத்தேன், பையோட கீழே போட்டாங்க. ஃபோன் வந்ததுன்னு அவங்களும் ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி எடுக்கலை. அதுக்கப்புறம் நான் கேட்ட பிறகு அப்புறம் போலீஸ், பொம்பளை போலீஸ் வந்து இது பண்ண, இல்லைங்க எம்ஜிஆர் தாங்க ஆட்டோக்கார் கொண்டாந்து கொடுத்தாங்கன்னு. அந்த மாதிரி எவ்வளோ நன்மைகள் செஞ்சுக்கிறேன்னா நான் செய்யலை,
தலைவர் எனக்கு கொடுத்த அறிவு சிந்தனை. இப்போ ஆட்டோ ஓட்டும் போது ஸ்டிக்கர்லாம் ஓட்டினேன். எப்போதும் இதுக்கு முன்னாடி வந்து பொம்மைலாம் வச்சு அதுக்கு மேலே எம்ஜிஆர் படம்லாம் வச்சுருந்தேன். ரொம்ப பேர் வந்து போட்டாலாம் பிடிச்சிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. சரி யோசனை பண்ணேன், எல்லாம் பண்ணேன். சரி தான் தலைவர் மாதிரி ஒரு கெட்டப்பாக இருக்கட்டும். அதாவது இது போட்டா பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கா கம்முன்னு போடுவாங்க. எம்ஜிஆர் பார்த்தேன், எம்ஜிஆர். இப்போ என் பேரை வந்து நீங்கள் வந்து பொன்னியம்மன் கோயிலேருந்து யார் வேணால் கேட்டு பாருங்கள், மடிப்பத்தில் எங்கன்னா எம்ஜிஆர் ஆட்டோன்னு கேட்டு பாருங்கள். எம்ஜிஆர்னு நான் 10 பைசா செலவு பண்ணல, எதுவுமே பண்ணல. எம்ஜிஆர்னு பேர் வாங்குறது பெரிய விஷயம். அது வந்து எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அந்த மாதிரி எம்ஜிஆர் சரி ஒரு கெட்டப்பை மாற்றுவோம். ஸ்டிக்கர் மட்டும் போட்டால் இல்லை, எம்ஜிஆர் பேரை மறந்துக்கிறவங்களுக்கு நினைவு உண்டாகட்டும். நான் கூட கார்டு கொடுப்பேங்க, அதை கார்டு வச்சுருக்கிறேன். கார்டு கொடுத்தான்னு வச்சுக்கா சொல்லுவேன், என் பேர் போடாதுங்க, எம்ஜிஆர் 1 எம்ஜிஆர் 2 போடுங்க. 2 நம்பர் இருக்குது, எம்ஜிஆர் 1 எம்ஜிஆர் 2 போடுங்க. ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னாங்க, இல்லைங்க கிறிஸ்டபர் போட்டால் யாரும் மறந்துடுங்க, எம்ஜிஆர்னு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ கூட பாருங்கள், சைடில் பாருங்கள், எம்ஜிஆர் தான் போட்டு வச்சுப்பேன். பண்ணல அவர் என்ன செஞ்சாரோ அது அந்த அளவுக்கு நான் ஆட்டோவில் வந்து தலைவர் போட இல்லை எம்ஜிஆர் மாதிரி கண்ணாடி போட்டு தொப்பிலாம் போட்டுக்கிறேன். ஆனால் அது மட்டும் பண்ணால் போதாது. அவர் என்ன செஞ்சாரோ ஒரு கடைகளும் நான் செஞ்சுன்னு வரேன். இறந்துட்டான்னு சொல்லும் போது நான் வந்து ஆட்டோ ஓட்டியிருந்தேங்க. போகும்போது ரேடியோலாம் அப்போல்லாம் டிவிலாம் கிடையாது, ரேடியோ தான். ரேடியோ இந்த மாதிரி எம்ஜிஆர் இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வேதங்களை வந்து கற்ப கழிக்கிற மாத்திரை 10 மாத்திரை நான் சாப்பிட்டேன். நான் மாத்திரை உண்மைங்க சாப்பிட்டேன் சார், நம்ம அண்ணியோடு சார் முடிச்சிடலான்னு. ஆனால் அது வீட்டுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஏன்னுடா அவ்வளோ உயிர் அவர் மேலாம். அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணி மாத்திரை சாப்பிட்டு இது பண்ணேன். அவர் போட இது பண்ணுறதுக்கோசரம் அவர் கொடுத்த ஆத்மா தான் இதுன்னு நினைக்கிறேன். உண்மையிலே அதுதான். இது எந்த பொய்யும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, உண்மை அது. பசங்க வந்து எப்படி இருந்தால் கூட விஜய் ரசிகராக இருக்கட்டும், ரஜினி ரசிகராக எல்லாம் இருந்தால் கூட இந்த ஆட்டோவை என்னையை பார்த்தா தலைவர் எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆரை வந்து உண்மையில் எல்லோரும் நேசிக்கிறாங்க. விஜய் ரசிக்கிறோம் சரிதான், ரஜினி ரசிக்கிறாங்க, அஜித் ரசிக்கிறாங்க சரிதான், எல்லோரும் அவர் வந்து நேசிக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. வச்சு அவரை வந்து முதல்ல அவர் தான் நேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் இல்லை வந்து ரஜினி அஜித் எல்லாம் இது பண்ணாங்க. இப்போத்துக்கிற பசங்க தெரியாது. ஆனால் வந்து இப்போ தெரியாத இருந்தவங்க கூட வந்து எம்ஜிஆர்னால் என்னான்றது தெரிஞ்சுக்கின்னு வந்து அந்த அளவுக்கு வந்து இது பண்ணாங்க. அது வந்து எந்த ரசிகரும் சரி தான். நேரடியாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. படத்தில் பார்க்கும்போதே அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், ஏழை மக்களுங்களுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சார், அதுதான் என்னுடைய கடவுள். அவர் என்ன இது பண்ணாரோ அவருக்கு ஒருத்தர் பாருங்க, முதல்ல எடுத்துன்னு அடியெல்லாம் வாங்குவார், எல்லாம் பண்ணுவார். நான் திருப்பி அடிக்கவும் மாட்டார். ஒருத்தன் ஊந்து போனால் கூட அவனை கூப்பிட்டு தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி எம்ஜிஆருடைய இது என்ன இருக்கவோ அன்பு, பாசம், மக்கள் மனுஷனாக மதிச்சுவர். அவர் வந்து மனித கடவுள் பாருங்கள், மனித கடவுள்லாம் போட்டு வச்சுக்கிறேன். மனித கடவுள் அவர். நெருப்பு குளிக்கிறம், காக்கி சட்டை, தங்க மகன் 3 பத்துக்கு டிரைவராக ஒர்க் பண்ணிக்கிறேன். ஆர்எம் வீரப்பன் அவர் தியாகராஜன், அது அவங்களுக்குலாம் தெரியும். நான் அங்கே 3 படத்துக்கு டிரைவராக ஒர்க் பண்ணியிருந்தேன். அதில் என் பேர் வரும். அப்போ அந்த நேரத்தில் இருக்கும்போது தலைவர் வந்து பக்கத்துலேயே அவர் உக்காந்துக்கிற பக்கத்தில் அந்த போட்டா வந்து இப்போ கிடையாது, இப்போ என்கிட்ட. அந்த மாதிரிலாம் நான் பலமுறை தலைவர் நான் பார்த்துக்கிறேன். எங்கள் அப்பா வந்து அலெக்சாண்டர்னு பேர். எங்கள் அப்பா வந்து பேப்பர்லலாம் வந்துக்கிறாரு. அம்மா கட்சி ஆரம்பிக்கும் போது தலைவர் போய் நேராக போய் அம்மாவை பார்த்து பேசி, நீங்கள் இந்த கட்சி காப்பாற்ற முடியுமான்னு தான் உங்களுக்கு கோசம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். ராயப்பேட்டையில் அலெக்சாண்டர்னால் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் அப்பா. ஆனால் எங்கள் அப்பா வந்து தாடியெல்லாம் வச்சுன்னு சைக்கிள் தான் ஓட்டுவார். நானும் சைக்கிள் வச்சுன்னு தான் இது பண்ணியிருந்தேன் அவர் கொள்கையில். இப்போ கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஆட்டோ கட்சிது.
நான் ஆட்டோ வச்சு ஓட்டுனேன். இதே மாதிரி கட்சிக்கு நான் ஒழிக்கும் போது என்னை யாரும் கட்சிக்காரங்க யாரும் வந்து என்னை மதிக்கலைன்னா கூட நான் வந்து தலைவருக்கோசரம் சைக்கிளில் சுற்றினேன். என்னுடைய பேரை யாரும் போட மாட்டாங்க, என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நான் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, டிஎம்கேலாம் கூப்பிடுவாங்க, யோ உன்னை யாரையா மதிக்கிறாங்க, உன்னை யாரையா பண்ணுவாங்கன்னுவாங்க. ஆனால் நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், நான் அடுத்தவங்களுக்கோசரம் இல்லை, தலைவருக்கோசரம் தான் நான் இருக்கிறேன். என் உயிர் இருக்கிற வரலாம் தலைவருக்கோசரம் வாழ்வேன், ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன். கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு. தலைவர் புரட்சி தலைவர் வந்து நடிப்பில் மட்டும் இல்லை, அரசியலையும் சரிதான். அவர் வந்து அரசியலையும் வந்து அவ்வளோ இது சொன்னதெல்லாம் இது பண்ணார். நாடு என்ன இருந்தது நமக்கு என்று கேள்வி கேட்பது எதற்கு, நீ என்ன தாய் அதை நானே நீ தான் நன்மை உனக்கு. அந்த மாதிரி தலைவர் வந்து எவ்வளோ நன்மைகள் செஞ்சார். அது வந்து தெரியாத மகன் கூட இன்றைக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அவர் வந்து தெய்வம். அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது வேறு என்ன சொல்ல வேணும்னால எனக்கு வந்து அவரோட புகழை பேசுறதுக்கு அதுக்கு ஒன்று பத்தாது. எவ்வளோ வேணால் பேசலாம். என் உயிரே அதான். அதே மாதிரி தலைவருடைய ஆரம்பித்த கட்சியும் சரி தான், அவருடைய சின்னம் சரி தான். அது யார் எதுப்படினாலும் சரி தான். அது அந்த சின்னத்தை மட்டும் அவருக்கோசரம் தான் நான் வந்து ஓட்டு போடுவோம் மோசி, வேறு யாருக்கோசரம் இல்லை. அந்த அம்மா கொண்டு வந்த மாதிரி அதே மாதிரி தைரியம் உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி தான். நான் அடுத்தவங்களுக்கோசரம் இல்லை, தலைவருடைய சின்னம் வந்து அழிக்கக்கூடாது. அது வந்து கட்சி ஓடிக்கிறதுக்கு இது ஒரு பார்ட்டி, அம்மா பேரவை, இந்த பேரவை, அந்த பேரவை இல்லாமல் ஒரே ஒற்றுமை அது பேச்சு இது பண்ணி யார் சசிகலா அம்மா வந்துச்சு தான், இல்லை வந்து தீபா அம்மா வந்துச்சு தான், எல்லாம் சேர்ந்து பேசி இந்த கட்சியை வந்து அம்மானால கட்சி கிடையாது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த கட்சியை வந்து காப்பாற்றுற பொறுப்பு வந்து உண்மையாக உள்ளவங்க வந்து அண்ணா டிஎம்கில் ரத்தத்தில் ஊர்னவங்க வந்து அதை அழிக்காத இது பண்ணுறது தான் உண்மையான தொண்டர்கள். இந்த கட்சி வந்து அழிக்காத அம்மா கூட எவ்வளோ சோதனை வந்தது, டிவிலெலாம் போட்டு காமிச்சாங்க, என்னென்னமோ செஞ்சாங்க. இந்த மாதிரி வீர பெண்மணி மாதிரி வேறு யாருன்னா வந்தாங்கன்னா ஏற்றுக்க தயார். தெய்வம் கண்ணால் பார்க்க முடியுதா? இல்லை. அது மாதிரி தெய்வத்துடைய கோயிலில் போய் பார்த்துட்டு வரோம். கோயில் அது சமாதின்னுலாம் கிடையாது. தலைவர் பிறந்தநாள் அன்றைக்கி நான் வந்து ஏழ்மையாக இதனால கேக்கெல்லாம் கொடுத்து இது பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுக்கிறேன். ரெண்டாவது குடும்பத்தோடு போயிட்டு தலைவர் சமாதி போய் பார்த்து அவருக்கு மரியாதை செலுத்திட்டு வரணும் அப்படின்ற ஒரு இது இருந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தின் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீர் வாழலாம். நன்றி.